பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. அக்கா கைய புடிச்சு நடந்தா திருவழகாக மாறும். அக்கா ஆசைப்பட்டு கொஞ்சம் போது என் தாய் உருவம் வந்து சேரும். இது வந்து அப்பா பாட்டு மேடம். அது நான் எங்கள் அக்காவுக்கு சும்மா ஒரு லைன் சினியில் ஆடணும், பேக் டான்ஸராக ஆடணும் அப்படின்னு தான் மேடம். அதுதான் எனக்கு கல்யாணம்னு கேட்டால் 3 லட்ச ரூபா கொடுத்து கல்யாணம்லாம் வேணாக்கா, டான்ஸு கார்டு எடுத்தா போதும், அதான் என் கல்யாணமே அப்படின்ட்டு சொல்ல முடியாது. எல்லாம் சிரிப்பாங்க. எனக்கு அதுக்கப்புறம் கேட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு மேடம். எல்லாரையும் அதுக்கப்புறம் கேட்கவே கூடாது அப்படின்னு டெய்லியும் அழுவேன் மேடம். வீட்டில் எதனா ஒன்று சாதிச்சு தான் சாகணும் அப்படின்லாம் நினைப்பேன். அதுக்கப்புறம் தான் பாட்டு டெத்து வீட்டில் பாடணும் மேடம். நைட்டு அவங்க கண்மொழிக்க நம்ம பாட்டு அம்மா பாட்டும் சரி, ஜாலி பாட்டும் சரி, அப்படி பாடி அவங்கள என்டர்டெயின்மெண்ட் பண்ணி வேற ஒருத்தன் கூட உங்க அம்மா உன்னை பூட்டி வைக்கிறாள துக்கம் இதுவெல்லாம் போறதுக்காக அந்த மாதிரி பாடுது மேடம். இப்படிலாம் இருக்கா? ஆமா மேடம், இதெல்லாம் இருக்கு. படிக்கல, ஏதாவது பொறுப்பான வேலை செய்யணும் அப்படின்னு உனக்கு தோணும். கடனுடனே வாங்கியாது டான்ஸருக்கு கார்டு எடுத்துருக்கலாம்ல. எங்க அண்ணா நம்ம அக்கா எல்லாம் ஒன்னாதான் மேடம். சந்தோஷமா இருக்கிற நம்ம அக்கான்ற அதான் வேற அண்ணன் தான் திட்டி விட்டுட்டு இருப்பாங்க. ஒண்ணுமா அவங்க வச்சுன்னு இருக்காங்க. நம்மளே அது நினைக்கும் போது இவங்களை விட்டு போக கூடாதுடா, ஒய்ஃபா அது யாரா இருந்தா அப்படின்ட்டு அவங்க கூடயே இருக்குண்ணா மாதிரி இருக்கேன் மேடம். அதான் அவங்க தான் மேடம் பிடிக்குமே எனக்கு. அக்கா இருக்கும் போது அவங்க எதுவுமே தெரியல மேடம். யாருன்னா அவங்க அம்மா பசங்க ஃப்ரெண்டுங்க சோறு ஊட்டினாதான் அந்த ஒரு லைட்டா வந்துட்டு போவோம் மேடம். அவ்வளவுதான். என்னடா கெட்ட வார்த்தைங்கள பாட்டு பாடுறியா? நம்ம ஒரு கருத்தான பாட்டு அது போட்டாலும் அது போக மாட்டேங்குது மேடம். அது நானே பார்த்துருக்கேன். இதெல்லாம் உருப்படுற குழந்தையான்னு நினைச்சேன். ஆனா அவ்வளோ கஷ்டமா இருக்கு அந்த நேர்ல பார்த்து உன் பேச்சு. உங்க அக்கா இப்ப இந்த நேரம் என்ன டைம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? ஃபோன் அடிச்சு பேசலாமா? அண்ணாக்கு பண்றேன் மேடம். அண்ணா வீட்டில் தான் இருக்காரு. ஏன் அக்காவுக்கு ஏன் பண்ண மாட்டேன்? அக்காவுக்கு வந்து ஃபோன் இல்லை மேடம். சாப்பிட்டியாக்கா? அக்கா வந்து இன்னொரு தாயின்னு சொல்றத ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. ஒண்ணுமே தெரியலம்மா, ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கான். ஏன்டா அழுவுற? என்ன ஏன்டா அழ வைக்கிற நீ? எனக்கு கஷ்டமா இருக்கு. இது வந்து உங்க அக்கா இப்பதான் சொன்னேன் கரெக்டா. சரி, எனக்காக ஒரு பாட்டு பாடு. இப்போ வந்து இது நான் ஜாலியா பாடுறேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பா எடுத்துக்கிற மாதிரி தான் பாட போறேன். இல்ல மேடம், வந்து நின்னா முன்னாலே லவ சொன்னா கண்ணாலே மஜாவா மாற போற மாமா தாண்டி உன்னாலே சிம்பிளா இருந்த என்ன சீனா தானே மாத்திட்டா. என் வாழ்க்கை இருண்டு போச்சு கேண்டில தான் ஏத்திட்டா. என் மேல எவ்வளவு பாசம் செல்ல குட்டிக்கு ஃபிகருக்கு கிஃப்ட் வாங்க போக போறேன் வேலை வெட்டிக்கு. இத்தனை நாள்ல சுத்தின்னு இருந்தேன் நான் வெள்ளங்காம. எங்க மேடம பார்த்துப்பேன் நான் கண்ணு கலங்காம. உங்க பேர் என்ன? விக்கி மேடம், விக்னேஷ். வாங்கல் புல்ல விக்கி அப்படின்ட்டு. ஏன்னா ஃபங்க்ஷன் போனால் கம்பல்லாம் மாட்டினு கேப்பு ஏடா விடமா ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ண போகிறதால பசங்களாம் வாங்கலாம் கரெக்டா அப்படின்வாங்க. வாங்கலாம் இருக்குன்னா அதான் எப்படி சொல்கிறதுன்னா செம்மையாக ட்ரெஸ் பண்ணி ஒரு மாதிரியா இருப்பாங்களே. ஆனால் அது அவங்களுக்கு செம்மையாக ட்ரெஸ் பண்ணு, நம்மலாம் ஒரு மாதிரியா போவோம் கீச்சு விட்டுன்னு சட்டை பேண்ட்டு. அதனால வாங்கல் புல்ல விக்கி அப்படின்னு. வாங்கல் புல்ல. ஓகே, நான் நினச்சேன் வாங்க புல்ல அப்படின்றது. வாங்கல் புல்ல நீயே மரியாதையா பேர் வச்சுக்கிட்டேன். பட் வாங்கல்னா இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? ஆமா மேடம். டமால்னு வாங்க பார்த்தீங்களா, டமால்னு வரான் பாலை பார்த்தா அப்படின்ட்டு அந்த மாதிரி மேடம். எந்த ஊர் நீங்க? தானாம்பேட்டை மேடம். நம்ம ஓலை வீடு தான். அங்கே எடுத்துட்டு கவர்மெண்ட் செம்மஞ்சேரி ஈசிஆர் ரூட்ல கொடுத்துட்டாங்க. செம்மஞ்சேரியில் கொடுத்தாங்களா? அப்பா அம்மா என்ன பண்றாங்க? அக்கா கூட தான் மேடம் இருக்கேன். சின்ன வயசுல இருந்துட்டாங்க. நம்ம அக்கா கூட தான் சின்ன வயசுல இருந்து இருக்கோம். உங்க சொந்த அக்கா? அண்ணா. ஆமா, 2 அக்கா பசங்க, மாமா ஒருத்தர், அண்ணி, நாங்க அப்படியே. அப்பா அம்மா ஞாபகம் இருக்கா? அப்பா 2008ல இதுவானார் மேடம். அம்மா பார்த்தது இல்லை, சின்ன வயசுலயே அம்மா இருந்துட்டாங்க. அக்கா தான். நீ டான்ஸரா யார்கிட்ட இருந்த? நம்ம ஃபர்ஸ்ட் பாபா பாஸ்கர்னா, பாபா பாஸ்கர் அவங்க கூட பேக் டான்ஸரா பண்ணின்னு இருப்போம். சும்மா எதனா ஒன்னா நம்ம கார்டு எடுக்கல, கூப்பிட்டா பாய்ஸ் இல்லாத இது பற்றாக்குறைன்னுவாங்களே அந்த மாதிரி போயின்னு இருந்தாங்க. எக்ஸ்ட்ராஸ் மாதிரி அந்த மாதிரி போயிட்டு பண்ணின்னு இருப்போம். ஸ்டேஜ் அம்மன் கோயில் அந்த மாதிரி கிறிஸ்டின் இது. ஆமா மேடம், அது பண்ணின்னு அப்படிதான் மேடம் போயின்னு இருந்தேன்.
சரி சரி. என்ன வயசுப்பா ஆகுது உனக்கு? எனக்கு 27 மேடம். யாராவது லவ் பண்ணுறியா? மேடம். லவ் பண்ணுறியா? மேரேஜ் ஆகும் போது. அவங்க கூட தானா? ஆமாம் மேடம். அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க டெலிகாலிங் சொல்லுவாங்க, அது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீ உனக்கு என்ன பேச தெரியாதா இல்லை? இல்லை மேடம். பாட்டெல்லாம் பாடுற? ஆமாம், பாட்டு வந்துடும் மேடம். பட்டுன்னு பாட சொன்னால் எங்கே வேணா பாடிடுவேன், ஆடின்னு பாடுவேன். ஒரு தொழில் பண்ண சொன்னால் பட்டுன்னு பாடுவேன், தப்புன்னு பேச வராது மேடம். அதனால தான் ஏதோ பயந்து பேசுகிற மாதிரி இருக்கு. அதான் மேடம், பட்டுன்னு எல்லாருக்கிட்டையும் அப்படிதான் மேடம், பட்டுன்னு இதோ பேச வராது. இப்போ மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிற? இப்போ நம்ம அதான் ஷோ போனால் தான் மேடம் காசு. இந்த இரங்கல் நம்ம தறியில் பாடுற மாதிரி, திடீர்னு ஸ்டேஜ் ஷோ அந்த மாதிரி யாருன்னா கூப்பிட்டா. இரங்கல்னா டெத்து வீட்டில் பாடணும் மேடம். நைட்டு அவங்க கண்மொழிக்க நம்ம பாட்டு, அம்மா பாட்டும் சரி, ஜாலி பாட்டும் சரி, அப்படி பாடி அவங்கள என்டர்டெயின்மெண்ட் பண்ணி துக்கம் இதுவெல்லாம் போகிறதுக்காக அந்த மாதிரி பாடுது மேடம். இப்படிலாம் இருக்கா? ஆமாம் மேடம், இதெல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் போவியா நீ? ஆமாம் மேடம். அதுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? அதான் 5000 ரூபாய் வரும் சில இடத்துல அது கூட வராது மேடம். ஆமாம், திடீர்னு அங்கே ஒரு மாதிரியா ரவுடியா ஒன்று கேங்கெல்லாம் இருப்பாங்க, நம்மளை கூட்டு வெறும் பாட்டு கிளம்பிடணும் அப்படின்ட்டு கூப்பிட்டு வச்சு ஒரு மாதிரி அமுச்சு விட்ருவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும் மேடம். நம்ம என்ன பண்ணுறது, அவங்க சொன்னால், ஆனால் அவங்க இடத்துல இருக்கோம், நம்ம மாட்டின்னு இருக்கோம், நம்ம பண்ணிட்டு தான் வரணும். அந்த மாதிரி உனக்குன்னு கேங்கெல்லாம் இருக்காங்களா? உங்கள் கேங்? இல்லை மேடம், நான் தானாம்பேட்டில் இருப்பேன் பசங்க கூட ஜாலியாக பேசினேன் அப்படின்னு. செம்மஞ்சேரி அங்கே போனதுலேருந்து நான் தனியாக தான் மேடம் இது பண்ணேன், வீடியோவும் தனியாக தான் பண்ணேன். இல்லை எப்படின்னா தனியாக தான் மேடம் எனக்கு. ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட வாய்ப்பு கேட்டு எனக்கு அதுக்கப்புறம் அவங்க கூட இது ஒர்க் பண்ண இது புரியல மேடம். ஏன்னா சில இடத்துல கூப்பிட்றாங்க, சில இடத்துல நம்மளை வச்சு சம்பாதிச்சிடறாங்க, அது கஷ்டமாகி அதனால வந்துட்டேன் மேடம். தனியாக பண்ணுறேன் இப்போ யார் கூப்பிட்டாலும் போய் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவேன் மேடம். நீ இப்போ சம்பாதிக்கிறது உங்கள் அக்கா கையில் தான் கொடுப்பேன்? ஆமாம் மேடம், அக்கா கிட்டே கொடுத்து. ஏன்னா அக்கா தான் உன்னை வளர்த்தாங்க. ஆமாம், அதனால. எந்த வயசுலேருந்து உன்னை வளர்த்தாங்க? அதான் மேடம், அவங்க 6வது படிக்கும். ஆமாம், ஒன்றா தான் இருப்போம் நாங்கள் 3 பேர், எங்கள் அண்ணா நம்ம அக்கா எல்லாம் ஒன்றா தான் மேடம். சந்தோஷமா இருக்கிற நம்ம அக்கான்ற நல்லா இருக்கு. நீ உனக்கு பேச தெரியல, இருந்தாலும் நீ உங்கள் அக்கா மேலே வச்சிருக்க பாசம், நம்ம அக்கா எங்கள் அண்ணா அப்படின்றதெல்லாம் கேட்கவே சந்தோஷமா இருக்கு. அதான் ஒன்றா இருக்கும் மேடம். அப்படியே சின்ன வயசுலேருந்து அவங்க கூட தான் இருக்கு. அப்பா அம்மா மிஸ் பண்ணுறியா? இல்லை மேடம், அக்கா இருக்கும் போது அவங்க எதுவுமே தெரில மேடம். யாருன்னா அவங்க அம்மா பசங்க ஃப்ரெண்டுங்க சோறு ஊட்டினாதான் அந்த ஒரு லைட்டாக வந்துட்டு போவோம் மேடம். அவ்வளோதான் மேடம். உங்கள் அக்கா அவனுக்கு ஊட்டியில் விட்டுருக்காளா? ஆமாம் மேடம், எதனா ஒன்றா உடம்பு சரியில்லைன்னா பட்டுன்னு வந்து இது பண்ணுவாங்க. ஆமாம், நம்ம எங்கன்னா போகும்போது கூட அவங்கள வந்து பார்த்துட்டு அவங்க ஜுரம் வந்தால் கூட விட்டு போயிடுவோம் நம்ம பஸ்ஸில். அது உறுத்தினே இருக்கும் மேடம். அப்படியே ஐயோ நம்மளுக்கு எப்படி வருவாங்க அப்படின்ட்டு அது நினச்சாலே பட்டுன்னு அக்காவை பற்றி பேசினாலே ஒரு மாதிரி ஆகிடும் மேடம். அதான் உனக்கு அம்மா, உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச அம்மா அவங்க தான். ஆமாம், அவங்க தான் மேடம். அவங்களுக்கு எத்தனை பசங்க? 2 பசங்க, 2 பொண்ணு மேடம். பொண்ணா? அக்கா பொண்ணுங்க என்ன படிக்கிறாங்க? அவங்க ஒரு அம்மா 11th பாஸ் ஆகிட்டாங்க, இப்போ தான் ரிசல்ட் இது வந்தது. ஒரு அம்மா 8th மேடம். நீ மரியாதை கொடுக்குறியா அப்படி, இல்லை உன் அன்பு அப்படி வெளிக்காட்டுறியா? இல்லை ஒரு அம்மா அப்படின்ற குழந்தைங்கள. சரி சரி சரி. ஸோ அவங்களுக்கு இப்போ அவங்க வீட்டில் இருக்கிறாங்க, பசங்க ஸ்கூல் ஃபீஸ் இப்படிலாம் இருக்கே. நீ கொஞ்சம் பொறுப்பான வேலையை படிச்சிருந்துருக்கணும், படிக்கலை. இப்போ ஏதாவது பொறுப்பான வேலை செய்யணும் அப்படின்னு உனக்கு தோணணும்ல. ஒரு கடனுடனே வாங்கியாவது டான்ஸருக்கு கார்டு எடுத்துருக்கலாம்ல. இப்போ இது என்ன, இது ஒரு நிரந்தரம் இல்லாத வருமானம் இப்போ நீ பண்ணிட்டு இருக்கிறது. இதில் எப்படி அந்த உனக்கு கல்யாணம் பண்ணணும்? ஆமாம், இது கல்யாணம் பண்ணிட்டாலும் அக்கா கூட தான் இருக்க போறியா? ஆமாம் மேடம், அக்கா கூட தான் இருக்க. அதுக்கு உங்களுக்கு மனைவியா வர ஒத்துப்பாளா? அதுதான் பேசியிருக்கோம் மேடம். ஆனால் அக்கா கூட இருக்க மாதிரி தான். அதான் பக்கத்துலேயே வீடு இருக்கு மேடம், 2 வீடு இருக்கு. அதுலேயே பக்கத்தில் நம்ம இருக்கிற மாதிரி, அது சர்ச்சாக யூஸ் பண்ணுறோம் ஒன்று, அதில் தான் இருக்கிற மாதிரி. நீங்கள் கிறிஸ்டியன்ஸா? ஆமாம் மேடம், இந்து தான். ஃபஸ்ட்டு நம்ம தேனாம்பேட்டில் இருக்கமோ இந்து தான், போலவீட்டில் இருக்கமோ. நான் வந்து செம்மஞ்சேரியில் போய் தான் அந்த இது அவரு கூட இது ஆனோம் மேடம். அந்த நீ லவ் பண்ணுற பொண்ணு அவங்களும் கிறிஸ்டின் தான் மேடம். கிறிஸ்டின்? ஆமாம். அப்போ நீ அந்த பொண்ணுக்காக மாறினேன்னு சொல்லு. இல்லை மேடம், நம்ம ஓலை வீட்டிலேருந்து இருக்கும் போதே நம்ம இந்து தான். ஐயப்பா மாலை போட்டுவேன், 3 வருஷம் போட்டு இருக்கேன், மணியெல்லாம் கட்டினேன்.
நம்ம செம்மஞ்சேரியில் போனோடனே எங்கள் அக்கா அந்த மாதிரி போவாங்க, தானாம்பேட்லேயே போவாங்க. சரி இவங்க போகணுன்னு சரி ஒரு வாரம் அந்த மாதிரி போய் பார்த்தேன். எனக்கு கேட்டதெல்லாம் நந்தா போல எனக்கு ஏதோ இதுவாச்சு. நான் அப்படியே அவரை தேடிட்டேன். அந்த பொண்ணு எப்படி ஒத்துக்குச்சுப்பா? எப்படி எங்க பார்த்த அந்த பொண்ணை? அவங்க தம்பி ஸ்டிக்கர் கடை வச்சிருக்காரு மேடம். அதனால அப்படி பழக்கமா இதுவாச்சு. நீ எப்படிடா நீ பேசவே உனக்கு தெரிய மாட்டேங்குது, லவ் எப்படிடா சொன்ன நீ? இல்லை நான் தான் மேடம் சொன்னேன். எப்படி சொன்ன சொல்லு. எப்படின்னா நானும் யாருன்னா வந்தா வீட்டுக்கு வந்தா அந்த தண்ணி கொடுக்குது, அதுக்கப்புறம் தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டேலாம் கேட்டால் நானும் சாப்பிட்டேன் அப்படின்ட்டு சைலண்ட் ஆகிடும். அந்த மாதிரி கேரக்டரை பார்த்து அட்டாச் ஆகிட்டேன் மேடம். நம்மளும் போலியும் இது நம்ம நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன் மேடம், மெசேஜும் பேசியிருக்கேன், நேர்லேயும் பேசியிருக்கேன். திடீர்னு ஒன்று சொல்லிட்டு ஏமாற்றிட்டு அந்த அம்மா போயிடுவாங்க, அது ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் இந்த அம்மா மட்டும் அப்படி ஒரு இதுவாக இருந்தது, என்னை பார்த்தா மாதிரி இருந்துச்சு. அதனால இதுவாகிட்டேன் மேடம். பிறந்ததுலேருந்து அம்மாவை பார்த்தது இல்லை, நீ தான் கடைசி பையன் வீட்டில்? ஆமாம் மேடம், நான் தான் லாஸ்ட்டு. பிறந்ததும் பார்த்தது இல்லை. நீ பிறந்தப்ப இறந்துட்டாங்களா? ஆமாம் மேடம். அம்மா அதான் ஸ்டவ் இடி வரும்ல மேடம், ஆமாம். அந்த மாதிரி ஸ்டவ் பண்ணோமா அது நெருப்போடு அப்படியே மேலே போட்டு ஃபயர் ஆகிட்டு சொன்னாங்க மேடம் வீட்டில். ஃபோட்டோலாம் பார்த்துருக்கியாங்க? ஃபோட்டோ இருக்கு மேடம், அப்போதுலேருந்து வச்சுருக்காங்க, அதில் தான் பார்த்துக்கிறேன். உன்னோட ஆசை என்ன லைஃப்பில்? உன்னோட ஆசை என்ன? சினியில் ஆடணும், பேக் டான்ஸராக ஆடணும் அப்படின்னு தான் மேடம். அதுதான் எனக்கு கல்யாணம்னு கேட்டால் 3 லட்ச ரூபா கொடுத்து கல்யாணம்லாம் வேணாக்கா, டான்ஸு கார்டு எடுத்தா போதும், அதான் என் கல்யாணமே அப்படின்ட்டு சொல்ல முடியாது. எல்லாம் சிரிப்பாங்க. அப்போ அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் கேட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு மேடம். எல்லாரையும் நான் இந்த மாதிரி வரேன் அப்படின்ட்டு. என்ன கேட்டு வாய்ப்பு கொடுங்க, நான் பண்ணுறேன், சோறு போட்டால் போதும், காசெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவேன் மேடம் எல்லாருக்கிட்டையும். அதுக்கப்புறம் கேட்கவே கூடாது அப்படின்னு டெய்லியும் அழுவேன் மேடம் வீட்டில். எதனா ஒன்று சாதிக்கணும், சாதிச்சு தான் சாகணும் அப்படின்லாம் நினைப்பேன். அதுக்கப்புறம் தான் பாட்டு பாடி அப்படியே கொஞ்சம் இதுவாங்க. உங்கள் அக்காவுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நீ நினைக்கிற? அக்காவுக்கு அதான் மேடம் நிறைய இருக்கு. அதான் வீடு இது பண்ணணும் சொந்தமாக, ஆமாம் புடவை எடுத்து தரணும், நிறைய இதெல்லாம் இருக்கு மேடம். ஏன்னா வேற யாருன்னா இருந்தால் என் வீட்டுக்காரன் கத்துறான்டா அப்படின்ட்டு அமுச்சு விட்ருவாங்க. அக்கா நினச்சால ஒரு மாதிரி ஆகிடும் எனக்கு. ஏன்னா நம்மள எப்போ விட்டு போயிட்டுருக்கலாம். ஆமாம் அதெல்லாம் செம்மையாக இருக்கும். இன்னமும் அவங்க இது பண்ணுறாங்க என்ன, இவனா வீட்டிலே இருக்கிறானே அப்படின்ட்டு அவங்க மாமா கூட யாருன்னா சொல்லலாம். ஆனால் எங்கள் மாமா அப்படிலாம் சொல்லாமல் நம்மளுக்கு 4 புள்ளியாக வச்சு பண்ணுறாங்க. ஆமாம். எப்படி உங்கள் அக்கா வீட்டுக்கார் கம்முன்னு இருக்காரா? அதான் மேடம் அவங்க பேசிப்பாங்க போல. ஆனால் அது உனக்கு தெரியும்? ஆமாம், அதான் வேற யாருன்னா நான் அமுச்சிட்டு வாங்க மேடம். அதுதான் என்ன சொல்றேன்னு தெரியல. சொல்லு, மனசுல இருக்கிறத சொல்லு. அதான் வேற யாருன்னா தான் திட்டி விட்டுட்டு இருப்பாங்க. இவனுங்க அதான் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு இவனை அமுச்சு விட்டலான்னு ஒன்றுமா அவங்க வச்சுன்னு இருக்காங்க. நம்மளே அது நினைக்கும் போது இவங்களை விட்டு போகக்கூடாதுடா, ஒய்ஃபா அது யாரா இருந்தா அப்படின்ட்டு அவங்க கூடயே இருக்குண்ணா மாதிரி இருக்கேன் மேடம். அதான் அவங்க தான் மேடம் பிடிக்குமே எனக்கு. கண்டிப்பா அவங்களோடயே இரு, புரியுது எனக்கு. சரி, இப்போ இந்த மாதிரி என்னடா கெட்ட வார்த்தைங்களை பாட்டு பாடுறியா? அது ஆமாம் மேடம். அதெல்லாம் பார்த்து அக்கா திட்டலையா? ஆமாம் மேடம் திட்டினாங்க. ஏன்டா இப்படி பண்ணுறேன் அப்படின்லாம். நம்ம ஒரு கருத்தான பாட்டு எது போட்டாலும் அது போக மாட்டேங்குது மேடம். அது நானே பார்த்துருக்கேன். போட்டு பார்த்தா அது 5000 அந்த மாதிரி தான் இது போவோம். ஆனால் நம்ம வேற மாதிரி ஒரு டோன் எடுத்து காப்பி பண்ணி அதை நம்ம வார்த்தையில் நம்ம போட்டால் அந்த மாதிரி போட்டால் அது நிறைய இதுவாக மில்லியன்லாம் அந்த மாதிரிலாம் போகுது மேடம். அதுக்கு பணம் வருதா உனக்கு? இப்போ தான் மேடம் யூடியூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க? 4 அதான் 35 அந்த மாதிரி எதுவும் மேடம். எனக்கு தெரியாது அந்த இதெல்லாம். அதுவும் தெரியலடா. மேடம் இப்போ உங்க அக்கா பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அந்த குழந்தைங்களோட உட்காந்து கொஞ்சம் படிக்கலாம்ல, அவங்க சொல்லி கொடுப்பாங்கல்ல பேசிக்கு. அதான் மேடம் அண்ணா கூட தான் கொஞ்சம் கத்துக்கணும் இந்த மாதிரி. ரொம்ப இவ்வளோ இன்னசென்ட்டாலாம் இருக்கக்கூடாது. நான் பார்த்ததே இல்லை. நான் உன்னோட வீடியோஸ் பார்க்கும்போது ஐயோ இதெல்லாம் உருப்படுற குழந்தையான்னு நினச்சேன். ஆனால் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ உன்னை நேரில் பார்த்து உன் பேச்சு, உங்கள் அக்கா உன் மேலே வச்சிருக்க அன்பு, நீ உங்கள் அக்காவை தெய்வமாக பார்க்கறது. ஏன்னா எனக்கும் ஒரு தம்பி இருக்கான். அவன் என்றைக்கும் இல்லாமல் இந்த 2 நாளாக தான் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறான்.
அம்மாவுக்கு அடுத்தது நீ தான் தாய் அப்படின்னு சொல்லிட்டுனா இப்போ 2 நாளாக தான் என் தம்பி அனுப்புகிறான். அவன் இந்த 2 நாள்லேயே எனக்கு வந்து அப்படி அப்படி தம்பி தான் உலகம்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் உங்கள் அக்காவும் உங்கள் கதையும் கேட்கும்போது அமேசிங்காக இருக்கு. உங்கள் அக்கா இப்போ இந்த நேரம் என்ன டைம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? அதான் வீட்டில் தான் மேடம் வீட்டில் தான் இருப்பாங்க. ப்ரேயர் எதனா பண்ணின்னு இருப்பாங்க. ஃபோன் அடிச்சு பேசலாமா? மேடம் அக்கா அண்ணாவுக்கு பண்ணுறேன் மேடம். அண்ணா வீட்டில் தான் இருக்காரு. ஏன் அக்காவுக்கு ஏன் பண்ண மாட்டேன்? அக்காவுக்கு வந்து ஃபோன் இல்லை மேடம். அண்ணா தான் மாமா கிட்ட இருக்கு, அக்கா கிட்ட இல்லை. அண்ணா தான். அண்ணா வீட்டில் இருக்காரா? அண்ணா வீட்டில் இருக்காரு. சரி போடு. உனக்கு ஃபோன் எல்லாம் இல்லாமல் யாராவது இருப்பாங்களா இந்த காலத்தில்? சமூக ஊடக விளம்பரங்கள் அல்லது தெரியாத குழுக்களிடமிருந்து முதலீட்டு உதவி குறிப்புகளை ஒருபோதும் இருக்க வேண்டாம். அவை உங்கள் சேமிப்பை காலி செய்ய சைபர் கிரிமினல்களால் அமைக்கப்பட்ட பொறிகளாக இருக்கலாம். இது போன்ற சம்பவங்கள் ஏதேனும் நடந்தால் உடனடியாக 1930 என்ற தேசிய சைபர் ஹெல்ப்லைனுக்கு தெரிவிக்கவும். போது ஹலோ அக்கா இல்லை அக்கா ஆங்கா என்னக்கா பண்ணுற? ஃப்ரீயாக இருக்கியாக்கா? ஆங்கா அதோ அப்படியே இருக்கா. கேளு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டியாக்கா? ஹலோ ஆங்கா இதோ சாப்பிட்டியாக்கா? இதோ ஒரு இடம் வந்தேங்க்கா. என்ன மேடம்? ஹலோ ஹலோ அம்மா, நான் கலாட்டா சேனல்லேருந்து பேசுகிறேன். உங்களோட தம்பி வந்து இங்கே இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. உங்களை பற்றி ரொம்ப உயர்வாக சொன்னார். எனக்கு வந்து நான் நடிகை ஷக்கீலா. அதுதான் உங்ககிட்ட எனக்கு பேசணும்னு தோணுச்சு. அதனால தான் ஃபோன் போட்டு இவன் எப்படி பேசுகிறான் உங்ககிட்டன்னு பார்த்தேன். அதனால உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா. நீங்கள் வந்து கண்டிப்பாக அக்கா வந்து இன்னொரு தாயின்னு சொல்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் நல்லா இருக்கணும். இன்னும் இப்படி தான் அவனை கைவிடாமல் பார்த்துக்கணும். ஏன்னா ஒன்றுமே தெரியலம்மா, ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கான். ஒண்ணுமே தெரியல குழந்தைக்கு. எனக்கு ஏன்டா அழுவுற? இல்ல கவலைப்படாதீங்க, கடவுள் ஏதோ ஒரு வழி பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் போல இன்னைக்கு இங்க உட்காந்து பேசுறோம். ஏன்னா வெளியில பண்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்து அக்கா திட்டினாங்க அப்படின்றாப்ல. ஆனா வந்து நேர்ல பேசும்போது இவ்வளோ இன்னசென்ட்டா உங்க மேல உயிரே வச்சிருக்காப்ல. என் நம்பர் தம்பிகிட்ட கொடுக்குறேன், நீங்க வாங்க, வீட்டுக்கு வாங்க. சரிங்களா? ஓகே. சரிக்கா வச்சிருங்க. ஆங்க ரொம்ப நன்றி மேடம். நீங்க பேசுவீங்களான்னு நினைச்சா பாக்குறேன். வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன், பேசுவீங்களா நினைச்சு பாக்கலையா? இல்ல வீட்டுக்கு வாங்க. நீ உங்க அக்கா, உங்க அண்ணா, உங்க அக்கா பசங்க எல்லாரும் வீட்டுக்கு வாங்க. நான் சமைச்சு விருந்து வைக்கிறேன். ரொம்ப நன்றி மேடம். சரியா? பச்சை மிளகா காரம் என்னடா பாட்டு? அது பாடு. எது மேடம்? ஏதோ பச்சை மிளகா காரம்னு ஏதோ பாடினியா மேடம்? திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டு. சரி. தண்ணி குடிக்கிறியா? தண்ணி குடிக்கிறா மேடம். ஏன்னா நான் எல்லாத்திலும் ஒரு மாதிரியா பேசி கலையா இது பண்ணுவேன். அக்கா எடுத்தவொடனே ஒரு மாதிரி ஆயிட்டேன் மேடம். சரி, அதனால தான் திடீர்னு ஜாலியா பண்ண சொன்னா எனக்கு வராது. கொஞ்சம் லேட்டா. சரி, இப்ப வந்து உங்க அக்கா மேல இருக்கிற இவ்வளோ பாசத்தையும் ஒரு பாட்டுல பாடணும்னா எப்படி பாடுவேன்? கொஞ்சம் உடனே ரெடியா இருக்குமா லிரிக்ஸ் எல்லாம்? மேடம் பட்டுன்னு நான் ஜாலியாவே பாடி இது. ஆனா இது ஒரு அப்பா பாட்டு, அப்பா அம்மா அப்படி பாடுவாங்க. ஆனா இது நான் எங்க அக்கா நான் பாடுறேன். நான் எதுலையுமே பாடுறது இல்லை. நீங்க கேட்டது ரொம்ப சந்தோஷம் மேடம். இதுல நான் பாடுறேன். அக்கா கைய பிடிச்சி நடந்தா தெரு அழகாக மாறும். அக்கா ஆசைப்பட்டு கொஞ்சும் போது
என் தாய் ஊரும் வந்து சேரும். இது வந்து அப்பா பாட்டு மேடம். அது நான் எங்கள் அக்காவுக்கு சும்மா ஒரு லைன் பண்ணணும் தோணுச்சு, நான் பாட்டேன் மேடம். என்னையேன்னு அழ வைக்கிற நீ, எனக்கு கஷ்டமா இருக்கே. சரி, எனக்காக ஒரு பாட்டு பாட. நல்லா பாடலன்னா உதவாங்குவேன். என்னை கலாய்ச்சுன்னா கண்டிப்பா அடிப்பேன். இல்லை மேடம், நான் ஜாலியாக பாடுறேன். இப்போ வந்து இது நான் ஜாலியாக பாடுற மாதிரி நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பா எடுத்துக்கிற மாதிரி தான் பாட போறேன். இல்லை மேடம், நான் சும்மா ஒரு இதுவாக பாடுறேன். சரி. வந்து நின்னா முன்னாலே லவ சொன்னா கண்ணாலே மஜாவா மாற போற மாமா தாண்டி உன்னாலே சிம்பிளா இருந்த என்ன சீனா தானே மாத்திட்டா. என் வாழ்க்கை இருண்டு போச்சு கேண்டில தான் ஏத்திட்டா. என் மேல எவ்வளவு பாசம் செல்ல குட்டிக்கு ஃபிகருக்கு கிஃப்ட் வாங்க போக போறேன் வேலை வெட்டிக்கு. இத்தனை நாள்ல சுத்தின்னு இருந்தேன் நானும் வெள்ளங்காம. எங்க மேடமா பார்த்துப்பேன் நான் கண்ணு கலங்காம. சும்மா லவ். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு இது கேப் எடுத்து காட்ட. நல்லா இருக்கிற லட்சணமா இருக்கிறடா, கண்ணெல்லாம் அழகா இருக்கு. நீ இதை போட்டுதான் ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஏதோ ஒரு பூச்சிக்கார மாதிரி காமிச்சு. சரி, அப்போ உனக்கு பாடணும்னு ஆசை இருக்கு. இன்னைக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கு. அந்த ஈவெண்ட்ல வந்து நீ வர எங்களோட, உனக்கு நாங்க ஒரு எங்களால் முடிஞ்ச பேமெண்ட் வாங்கி தரோம். ஒரு பாட்டு ஒன்று பாடுறேன், சரியா? அப்புறமா அந்த ப்ரௌன் சாரி, இது வந்து உங்க அக்காக்கு. ரொம்ப நன்றி மேடம். நான் கொடுத்தேன்னு கொடு, சரியா? ஃபேமிலியோட வீட்டுக்கு வாங்க. இதை கட்டிக்க சொல்லு அக்காவை. நல்லா இருக்கா பாரு. மேடம் செம்மையா இருக்கு மேடம். இப்பதான் சொன்னேன் கரெக்டா. வீடு என்னன்னா புடவை இது பார்த்தா புடவை ரொம்ப சந்தோஷம் மேடம். சரி, ஓகேவா? மேடம் சந்தோஷமா இரு. ரொம்ப நன்றி மேடம். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club formals and casual shirts. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand.